வணக்கம் மக்களே. யூடியூப்பில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம ஆள் தான், யார், முக்தார். அவர் தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. யாரோ ஒருத்தர் கூட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. அதில் பாவம், அதில் அவரோட ஆதங்கத்தை நிறைய கொட்டி தீர்த்திருக்காரு. சமீபத்தில் நம்ம பெருந்தலைவர் காமராஜரை பேசினதை, அதன் வெளிப்பாடு கொஞ்சம் உள்ள அவருக்கு பாதிப்பு இருக்குது. அதில் என்ன பாதிப்புனா, அவன் அதை எப்படி சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மதிக்கத்தக்கவங்களை நம்ம மதிக்கலாம், மதிக்கத்தகாதவங்களை நம்ம மதிக்க வேண்டிய, அதான் மதிக்கத்தகாதவங்களாக இருக்காங்களா, அவங்கள எப்படிங்க மதிக்க முடியும்? அது மாதிரி அவன் என்னென்னா ஒரு 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 வெளிப்பாட்டை அவன் காமிக்கிறானா, நாம் காமராஜை பற்றி ஏதோ பேசிட்டோம், பேசினது பொய், அபத்தம், அபாண்டமாக பேசினான். அதனோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகவே இல்லைங்க. ஏதோ அங்கங்கே ஒரு மூலையில் ஒரு ரெண்டு பேர் ஏதோ பேசினாங்க. அதை பேசினதை வச்சு இவன் என்ன பண்ணுறான், நான் அவரை பேசுனதுனால இவ்வளோ ஒரு எதிர்ப்புலாம் வருது, கலைஞரெல்லாம் எல்லாரும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, முக ஸ்டாலினை பேசுகிறாங்க, பசங்களை பேசுகிறாங்க, எல்லாரையும் பேசுகிறாங்க, பெரியாரை பேசுகிறாங்க, யாருமே எந்த எதிர்ப்பையும் காமிக்க மாட்டேன்றாங்க, இந்நேரம் போராட்டம் வெடிச்சிருக்க கூடாதா, இந்நேரம் இது பண்ணியிருக்க கூடாதா, ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாதா அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம தமிழ் மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, முரண்பாடை ஏற்படுத்தி அது மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவனோட மெயின் குறிக்கோளை நீங்கள் அந்த அவன் பேசின அந்த விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% புரியுது. அவன் என்னன்னா, இங்கே தமிழ் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு உண்மையிலே பிடிக்கலைங்க. அவனுங்களுக்குள்ள என்ன சொல்ற, அவன் ஒரு இஸ்லாம் சமுதாயமாக இருந்தாலும் கூட அவனுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாஜகவோட மென்டாலிட்டிங்க, அந்த பிரித்தாளும் தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது அவங்ககிட்ட அப்படியே இருக்குங்க. திராவிடன்னு சொல்லி தமிழ் தேசியத்தை, திராவிடன்னு தான் உண்மைன்னு சொல்லி தமிழ் தேசியத்தை உண்மையை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. அவனோட ஆதங்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்குங்க. ஒருத்தனை தூண்டி அவன் மூலியமா அதை பேச வச்சு அவன் பேச வேண்டியதை மற்றவனை பேச வச்சு அவன் சந்தோஷப்படுறாங்க. நேற்று அது மாதிரி சீமான் அண்ணனை பற்றி அவன் பேசினதும், சாட்டை துரைமுகன் அவரை பற்றி பேசினதும், யாருமே வந்து எதையுமே பேச பயப்படுற அந்த காலத்தில் எல்லாத்தையும் துணிஞ்சு பேசி உலக மக்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டின அந்த நாம் தமிழர் கட்சியில் செயல்படக்கூடிய அனைத்து சொந்தங்களும் அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை துரைமுகன். அவர் சில விஷயங்களை போல்டாகவும் ரொம்ப நகைச்சுவையாகவும் அழகான விதத்தில் வெளிப்படுத்துகிறாருங்க. அவரை நேற்று அவன் வந்துட்டு பேசிட்டு ஒருத்தர் மூலிமா அவனை பேச வச்சு அவரை வந்து காயப்படுத்தணும், அவரை வந்து அவமானப்படுத்தணும்னு சொல்கிற ஒரு மெயின் இதுதாங்க அவனோட மெயின் எய்மே. அவ்வளோதாங்க அவனோட குறிக்கோளே அதான். அதை வச்சு தான் அவன் பண்ணான். அதில் யாரோ அவர் வந்து எந்த கட்சின்னு தெரியல, ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனமான மனப்பான்மையில் அவர் பேசுனதுங்க. அவர் பேசின எல்லா பேச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை அவனோட உரிமையை அவன் மறந்துடுவான், அவனோட சுய கௌரவத்தையும் அவன் இழந்துடுவான். சுயகர்வமே அதுக்கு தான் அவன் அடிமைன்னு சொல்றது. அங்கே நேற்று ஒருத்தர் பேசினது, அவர் ஒரு அடிமை. அந்த அடிமை என்ன பேசியிருக்குன்னா, அவரு தான் அடிமையாக இருக்காருங்க, அவர் குடும்பம் அடிமையாக இருக்குது, அவரோட சார்ந்தவங்க எல்லாரும் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கட்டும், மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றது ரொம்ப தப்புங்க. திராவிடனா என்ன, தமிழ் தேசியனா என்ன, இதில் ஒரு புரிதலுமே இல்லைங்க. புரிஞ்சவன் தமிழ் தேசியத்து பக்கத்தில் நிற்கிறான், புரியாதவன் திராவிடம் பக்கம் இருக்கிறான். அதை புரிஞ்சும் புரியாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் திராவிடத்துக்கு கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக. இங்கே நாம தமிழில் வந்து நீங்கள் வந்து தமிழ் மக்கள், தமிழர் பண்பாடு இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை சோறு கிடைக்காதுங்க. அங்கே போய் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அங்கே அது பொய், அது அவனுக்கே தெரியும், அவன் மனசாட்சிக்கே தெரியும் அது பொய். அந்த பொய்யை சொல்லி அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வயிற்று பொழப்புக்காக அவன் பிழைக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு சீரியஸாக எடுத்து அதை வந்து அதுதான் உண்மைன்ட்டு ப்ளீஸ் அது பின்னாடி போவாதீங்க. அது அவன் வயிற்று பொழப்புக்காக அவன் செய்கிறது, புரியுதுங்களா?
அதோட வந்து நம்ம தமிழ் தேசியம் வந்து ஒரு கொள்கை, கோட்பாடு, சமத்துவம் அது எல்லாமே இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்லைங்க. அவன் அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவன் வயிற்று பிழப்புக்காக அவன் பேசுறான். புரியுதுங்களா? அதனால எல்லாரையும் எப்பவுமே எதை ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அந்த விஷயத்த உள்ளார்ந்து சென்று அதனோட அர்த்தம் என்ன, அதனுடைய நுணுக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. இதுதான் நம்மளோட தமிழரோட நுண்ணறிவு. அதை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணணும். என்ன பண்றது, நம்ம தமிழ் 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 சொல்லிட்டு நம்ம சில நேரத்தில் சில விஷயங்களை நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, இது அறம் சார்ந்து சிந்திக்கணும், அறம் சார்ந்து நம்ம இருக்கணும்ன்ற ஒரு ஒரு வெளிப்பாடுனால நம்ம அப்படியே மட்டுப்படுத்தப்படுறோம். நம்மளோட வீரியத்தையும் கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனால் அவனுங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவனுங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, பொருளாதார வலிமை இருக்கு, எல்லாமே அவனுங்கிட்ட இருக்கு. அப்போ என்ன பண்றானுங்க, அவனுங்களால என்ன செய்யணும்னு நினைக்கிறானுங்களோ அதை எல்லாத்தையும் வெளிப்படையா செஞ்சிடறானுங்க, வெளிப்படையா சொல்லிடுறானுங்க. அதுக்கான ஒரு தடம் அவங்களுக்கு ஈஸியாக அமையிறது. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு தடமோ அது கிடைக்கிறதோ ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஒரு ஆன்மீகத்தில் அப்படி சொல்ல போனால் ஒரு தவம் மாதிரி. இந்த தமிழ் தேசியம், இந்த தமிழரை எழுச்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு தவம் மாதிரிங்க. ஆனால் ஒன்ஸ் அது வந்து அந்த ஸ்பார்க் வந்து உள்ள இதுவாயிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதாங்க. அதில் தான் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து செய்யக்கூடிய செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு சல்யூட்டுங்க. உண்மையிலே அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் அரசியல் என்னன்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்ல ஒத்துக்கிறேன். எனக்கு அரசியல் என்னன்னா தெரிய வந்தது. அரசியல் அமைப்பு சட்டம் என்ன, அரசியல் என்ன, எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது, இப்படியே அப்படி இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படி, எதனால தப்பு, ஏன் தப்பு, எதனால இது நடக்குது அது தெரியல. அது சிந்திக்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் அந்த பக்கம் போகவே இல்லை. உண்மையிலே அவரை வந்து பாராட்டினாங்க. அதுக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். போடுறேன் ஒரு நாளைக்கு. அவருக்காக போடணும். உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கும் அதை சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் உண்மையிலே அவங்களுக்கு ராயல் சல்யூட்டுங்க. அவங்களுக்கு என்றும் நம்மளோட முன்னோர்களுடைய ஆன்மாக்களும் அவர்களின் எண்ணங்களும் அவர்களை என்னாலும் வழி நடத்தும். அவங்கள வந்து எப்பயுமே தப்பான வழி அவங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. சந்தர்ப்பம் அவங்களுக்கு அது கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பார்வையும் சரி, அவனோட பாதையும் சரி பார்த்தீங்கன்னா ரைட்டானது இது ராங்கானதுன்னு அவனுக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சு. அவன் ரைட்டுன்னு தெரிஞ்சவன் ரைட்டு அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். அவ்வளோதான். அவனுக்கு தெரியும் இந்த பாதை வழி போனால் இதுதான் நம்மளோட டெஸ்டினின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தெரிஞ்சு ராங்கால போனாலும் அவனுக்கு அந்த எண்டு வந்து அவனுக்கு ராங்குன்னு அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. பட் இவங்களை நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்புங்க. இவங்களால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்களால யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்ய முடியாது. அதனால நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலே நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் சரி, நம்ம தமிழ் மக்கள் சார்பாகவும் சரி, உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.